நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, எல்லா கூட்டணி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கட்சி இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு உடன்பாடுக்கு வந்து விட்டது, உறுதியாகிவிட்டது. எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி என்பதை மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேச தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். தலைவர் தளபதி அறிவிச்சிருவார். இதுல ரொம்ப ஒரு சிக்கல், கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல எதிர்கட்சிகள், அதிலும் குறிப்பாக தமிழக வெட்டு கழகம், இந்த தற்கூரிகள் இவனுங்க காங்கிரஸ் டிவி கிட்ட வந்துடும். தமிழக வெட்டு கழகத்தில் வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பப்போ எடப்பாடி அந்த கூட்டணியில சிக்கல் அவர் ஒரு பக்கம் பிஜேபி, அதிலும் குறிப்பா இந்திய இசை சவுந்தரராஜன், குஷ்பு, கஸ்தூரி இவர்களை போன்றவர்கள். காங்கிரஸ் இருக்காது, காங்கிரஸ் வெளியே வந்துடும், அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேச தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர் 2026 நடைபெறப் போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உறுதியாக முதல்வர். வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, இது உறுதி. இதில் ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு குறுக்கு சால் ஓட்டி ஏதாவது சிக்கல் விட்டுலாமான்னு பலர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. காங்கிரஸ்குள்ளே ஒரு 2 பேர் நமக்கு எதிர்ப்பா பேசினாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர், அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினார். அப்போ நாங்க கடுமையா பேசணும். அப்பயும் நான் குடியாத்த குமரன் உறுதியா ஒண்ணு சொன்னேன், இந்த கீழே பேசுறதை செல்லாம் நம்ம அவங்கள பதில் சொல்றதை விட அகில இந்திய காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா, ராகுல் காந்தி, இங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அப்புறம் மேலிட பார்வையாளர்கள், அதாவது ஹைகமாண்ட் டெல்லியில வந்தாங்க பாருங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இவங்க தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி. சோ இப்போ இல்ல அப்படி இல்ல, அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு, எவ்வளவு கொளுத்தி போடுமோ கொளுத்தி போட்டாங்க. இதுல நமக்கு ஆவாத ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் எதிர்ப்பாகவே பிரச்சாரம் பண்ணாங்க. நமக்கு ஆவாத சங்கி மங்கி யூடியூப் சேனல்ஸுங்க, அவனுங்களும் இது எதிர்ப்பாகவே பண்ணானுங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க உறுதியா சொன்னோம், காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேசப்பிதா அண்ணல் காந்தி அவர்கள் இந்த கட்சி காங்கிரஸ். முதல் பண்டிட் ஜவஹர்லால் நேருகள் இந்த நாட்டின் பிரதமராக வருகிறார் காங்கிரஸ். எனவே காங்கிரஸ் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி போய் ஒரு தற்குறி, அவன் ஒரு நடிகை கூட நமக்கு ஈழ்வா பேசக்கூடாது. ஏன்னா சினிமா துறை நடிப்பில் இருந்து அது திமுக பல ஆண்டுகள் உழைத்த பிறகுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். அதே போலதான் ஆந்திராவில் என்.டி. ராமராவ் அவர்கள். ஆனா இவன் யாரு? இவன் ஒரு ஒழுக்கம் இல்லாதவன், இவன் தற்குறி. இந்த குடிகார பொம்பளை பொறுக்கி தற்குறி விஜய் இருக்கிறானே, அவன் ஒரு ஒழுக்கம் இல்லாதவன், கலீஜி. அவன் யாரோட ஒப்பிட முடியாது. ஏதோ வரான், ஏதோ யாரான், ஏதோ படிச்சுட்டு போயிடுறான். வாய்ப்பு வந்ததெல்லாம் ஏதோ வயசு மரியாதை மட்டு மரியாதை பேசுறான். அவன் கூட போய் காங்கிரஸ் போறதா? இதை விட ஒரு கேவலம் இது இருக்காது. அதனால யாரும் இதை நம்பி இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க, வைரல் பண்ணாதீங்க. நானும் பேச, என்னை போன்ற பல ஊடகவாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் எல்லோரும் பேசணும். ஒரு கூட்டணி கட்சின்னா ஏற்கனவே 25 கொடுத்தீங்க, இன்னொரு 10 அதிகமா கொடுக்கணும் கேட்க தான் செய்வாங்க. ஆட்சியில பங்குன்றது கேட்க தான் செய்வாங்க. நம்ம யாரும் நீ அதிக சீட்டு கேட்க கூடாது, ஆட்சியில பங்கு கேட்கணும் சொல்ல முடியாது. அது தலைவரோட உட்காந்து பேசிக்குவாங்க. துவக்கத்திலே தலைவர் தளபதி முதலமைச்சர் சொல்லிட்டார், ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டு சரி வராது. அப்புறம் பேசி நேத்து பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ரொம்ப பாராட்ட வேண்டியது யாருன்னு கேட்டா, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணார் மனுஷன். அவங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, அவங்க பொண்ணுங்க நிச்சயதார்த்தம் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணார். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி அங்கேயும் டிஎம்கே ஃபுல் சப்போர்ட்டாவும் பேச முடியாது. காங்கிரஸ்ல நீ காங்கிரஸ் தலைவரா இல்ல திமுக பொறுப்புகிறான்னு கேட்டுருவாங்க.
இங்கேயும் நம்ம பிரஸ் பண்ணணும். இங்க பேசுறதுக்கு அண்ணன் டி.ஆர். பாலு தலைமையில் ஒரு குழு அமைச்சிட்டார். தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள், அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள், அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அண்ணன் இப்படி ஒரு குழு அமைச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு குழு இருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்து தினமும் பேசுறாங்க. எல்லா பெரிய தலைவர்களே, அண்ணன் டி.ஆர். பாலு, அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி, அண்ணன் கே.என். நேரு, அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் ஏவா வேலு, இப்படி எல்லாமே, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், இன்னும் பலர் இந்த குழுவில் இடம்பெற்ற எல்லாரும் எல்லாம் அரசியல் முதிர்ந்தவர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள் பேசி காங்கிரஸ்க்கும் என்னன்னு கேட்டா நம்ம திமுக தான் கூட்டணி சேரணும், காங்கிரஸோட போறது கேவலம், இதுல கொளுத்தி போட்டானதோ என்னன்னு கேட்டா அது ஒரு பெரிய திருட்டு பாருங்க, ஃப்ராட் ஒருத்தன். இந்த கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பேமானி களவாணி பையன் அந்த திருட்டுல அடைச்சிட்டு இருக்கிறவன், அந்த நம்பர் 1 அக்கிஷ்னால ஒரு பொறிக்கு பையன் ஆதவ அர்ஜுனான அவன் ஹைதராபாத்ல போய் ராகுல் காந்தியோட சந்திச்சு கூட்டணி பத்தி பேசினுக்கிறான்னு சொன்னாங்க. தூக்கு போடணும் தொங்கிலான ஆயிடுச்சு. இவன் ஒரு திருடன். யாரு இவன்? ஒரு திருடன். இந்த இவங்கிறான் பாருங்க, இந்த ஆதவர்ஜன் திருடன், ஃப்ராட், அக்யூஸ்ட், 420 840. அவன் போய் ஒரு நேஷனல் லீடர் ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு அவன் போய் பேசுறதா. ஆனா மாணிக் தாகூர் கரெக்டா சொல்லிட்டா. அப்படி என்னதான் நம்ம எதிர்ப்பா பேசினாரு, இன்னைக்கு நம்ம என்னதான் எதிர்ப்பா பேசினா கூட, இன்னைக்கு கூட ஒரு படம் ஒன்று போட்டுருந்தாரு காலையில சோசியல் மீடியால. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது, 28 எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பின்னு போட்டு மேல ஒரு படம் போட்டிருந்தாரு. ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள ஒரு வெளிநாட்டு கார் நிக்குது, வெளியே நின்று ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிறான். அது என்ன அர்த்தம் தெரியல. ஆனா மாணிக் தாகூர் ஒன்று சொன்னார், ஏங்க அவன் அந்த ஆதவ அர்ஜுன் அவன் யாருன்னு எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியாதுங்க, அவன் போய் எப்படிங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? விஜய் தெரியும், அவன் ஆதவ அர்ஜுன் அவன் பெரிய லீடரா, அவனுக்கு எங்க ராகுல் காந்தி தலைவருக்கு அவன் ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது. அதே எப்படி அவன் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அதெல்லாம் சும்மா போய் இவனுக்கு சும்மா கிளப்பி விட்டது. இப்போ உறுதியாயிடுச்சு. இப்போ 28 தொகுதிகள் காங்கிரஸ், ஒரு ராஜ்யசபா எம்பி. உண்மையில எனக்கு சந்தோஷம். உள்ளுக்குள்ள நான் கோபத்துல மாணிக் தாகூர் பேசுறது, அதுல இந்த திருச்சி வேலுசாமி அவன் இப்பயே அப்படிதான் பேசிட்டு இருக்கான். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் அந்த திருச்சி வேலுசாமியை காங்கிரஸ் கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமா நீக்குங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. அந்த திருச்சி வேலுசாமி என்றவன் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி. அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மலத்தை, அவன் திருச்சி வேலுசாமி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மலத்தை ருசிச்சு ருசிச்சு சூடா சாப்பிடக்கூடியவன். இதை விட ஒரு கேவலமான வார்த்தை எனக்கு தெரியல. எல்லாம் ஆயிப்போச்சு. மாணிக் தாகூரும் பேசினாங்க, 2 நாள் சகோதரி ஜோதிமணியும் பேசினாங்க. சரி, என்ன மாணிக் தாகூர் ரொம்ப ஆர்ஷா பேசிட்டார், ரொம்ப ஆர்ஷா பேசினார், மனசு வலிக்கிற மாதிரி பேசினார், மனசு வலிக்கிற மாதிரி பேசினார். சரி, 2 தலைமை, திமுக தலைமை காங்கிரஸ் தலைமை ஒன்னு சேர்ந்துச்சு, நம்ம ஒன்னா தேர்தலில் பணியாற்றுவோம். 28 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறது திமுக உடன்பிறப்புடைய கடமை. அது எங்களின் லட்சியம், அது எங்களின் உணர்வு என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறது மாணிக் தாகூர் ஓவரா பேசினார். சரி, அதெல்லாம் மறந்துடும். ஆனா இவன் திருச்சி வேலுசாமி நேற்று நைட்டு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுருச்சுங்க. கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுச்சு. 28 எம்எல்ஏ ஒரு காங்கிரஸ் கையெழுத்து போட்டு பத்திரிகையாளர்கிட்ட மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மேலிட பிரதிநிதிகள் எல்லாம் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டாங்க. தளபதி வராரு, இங்கதான் பார்க்கணும் தலைவர் தளபதி. நீங்க தலைவர் தளபதி வராருங்க, வந்து கார்ல ஏறாரு, பிரஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. தலைவரே, சார் சார் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, சிஎம் சார் என்னாச்சு என்னாச்சு, கூட்டணி கூட்டணின்னு. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த முகத்துல பார்க்கும்போது ஒரு வெற்றி கலை, எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய முகத்துல வெற்றி கலை இப்பயே வந்துருச்சுங்க. எங்க தலைவர் தளபதி முகத்துல வெற்றி கலை இப்பயே வந்துருச்சு. என்னாரு கூட்டணி காங்கிரஸோட சுமூகமா முடிஞ்சிச்சு, பேஷா முடிஞ்சிச்சு, சந்தோஷமா? ஓகே, எனக்கு பண்ண வரல, அவர் தலைவனா தொண்டை சும்மா ஒரு சைகையிலே காமிச்சு போயிட்டார். இவரெல்லாம் எதிர்த்து ஒரு நடிகை, ஒரு பொறுக்கி பையன், ஒரு பேமானி, அவன் அந்த விஜய் குடிகார நாய், அந்த ட்ரக் அடிக்ட், அந்த புறம்போக்கு பையன், அவன்லாம் முதலமைச்சரை பத்தி பேசுறான். எடப்பாடி கூட அப்படி பேசுறது இல்லை. எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் ஏதோ பேசணும்னு பேசுறாரு, பிஜேபி நயனார் நாகேந்திரன் ஏதோ பேசணும்னு பேசுறாரு.
நாம் தமிழர் கட்சி சீமான் திமுக திட்டிதான் ஆகணும். இப்ப சீமானுக்கு எதிர் யாருன்னு கேட்டா திமுக கிடையாது. இப்ப சீமான் யாரோட போட்டி போடுறதுன்னு கேட்டா தற்கூரி பொம்பளை பொறுக்கி விஜயோட தான் இன்னைக்கு சீமான் போட்டி போடுறது. போட்டி யாருக்கு? அவன் சொல்றான் விஜய் டிவிகேவா டிஎம்கேவான்னு. டிவிகேவா என்டிகேவா, தமிழக வெட்டு கழகமா நாம் தமிழர் கட்சியா, 2 பேருக்குள்ளதான் போட்டி. எனக்கு சீமான சத்தியமா பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா தலைவர் குறிச்சு அவர் பாடின நாகரணி பாடினது, சிலையை உடைக்கிறேன்னு சொன்னது, சமாதியை உடைக்கிறேன்னு சொன்னது, அவ்வளவு கீழ்த்தரமா தலைவரை பேசுறது. அதே மாதிரி அந்த சாட்டை துரைமுருகன் நானெல்லாம் எங்கன்னா பார்த்தா அந்த யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் ஒன்னா பார்த்தா பேசுகிறோம். அப்பயே நான் கடுமையா தான் கேட்பேன், இவ்வளவு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனால் இதே குடியாத்த குமரன் சொல்றேன், விஜயை விட 2% ஓட்டாவது சீமான் வாங்கி காட்டணும். இது வரைக்கும் குடியாத்த குமரன் எப்படி பேசுறானா நீங்க பார்க்கணும். 8% ஓட்டு சீமான் நீ வாங்கின, இப்ப அவ்வளவு வாங்க முடியாது. அட நீ ஒரு 5% வாங்குறன்னு வச்சுக்கோ, அவன் 3% மேல விஜய் வாங்கக்கூடாது. கூட்டம் கூடுது, அதெல்லாம் வந்துட்டு இவனை பாக்குறது கூடுற கூட்டம், விஜயை பாக்குறது கூடுற கூட்டம், ஒரு கோமாளி கூட்டம். அப்புறமா இந்த பெண்கள் பேசுனதெல்லாம் பாத்தீங்க, நம்ம தினம் பேசிட்டு இருக்கோம் சேனல்ல. அதுல நேர்த்தி ஒத்தி சொன்னா பாரு, அவ சூப்பரா சொன்னான். எவ்வளோ என்ன பேசுறன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இல்ல அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியா இருப்போம். நேர்த்தி ஒத்தி சொன்னான். அவ என்ன சொன்ன தெரியுமா? குப்பை வாடுறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், காவா சுத்தம் பண்றவோ 4 புருஷம் வச்சிருக்கிறான். எங்க கிட்ட பணகுது, நாங்க எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கோ, இந்த பொண்டாட்டி போனா இன்னொரு பொண்டாட்டிக்குது, யார் வேணாலும் கல்யாணம் பண்ணி எங்களை யாரும் கேட்கறது அட்டு ஒருத்தி பேசுறான். ஒருத்தி பேசினா பாத்தீங்கல்ல. சோ இப்படி ஒரு கூட்டம், அவன் பின்னால இருக்குது இப்படி ஒரு கூட்டம். அவனெல்லாம் செருப்படி அடிக்கணும். அவன் முதலமைச்சர் தளபதி பத்தி பேசுறான். அவர் எவ்வளவு பெரிய கூட்டணி முடிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சி எல்லாம் யார் கூட இருக்குது? திமுக, காங்கிரஸ், எழுச்சி தமிழர், தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திமுக, அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னொரு முஸ்லீம் அமைப்பு வந்திருக்கு, இன்னும் பல முஸ்லீம் அமைப்புகள் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறது. அண்ணன் கருணாஸ் அவர்கள், அவர் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தந்திருக்காங்க. இப்படி பல கட்சிகள். நாளைக்கு எந்தெந்த கட்சி ஆதரவு கொடுத்திருக்குதா, எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லி இதே சேனல் நாளைக்கு உங்க முன்னால் நான் பேசுறேன். சோ வாக்கு வங்கி இருக்கிற எல்லா கட்சிகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்கெல்லாம் தலைவருங்க. அவங்களுக்கு வாக்கு வங்கி அவங்கவுங்க பகுதியில் இருக்கு. இதுல 99% எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தனியரசு வந்துட்டார், என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் தனியரசு வந்துட்டார். இப்படி எல்லாரும் அருந்ததியர் மக்கள் கட்சி, இப்படி எல்லாமே டோட்டல் தமிழ்நாடு மக்களோட கூட்டணி அமைக்க போறான்னா யாரு? இந்த தற்கூரி பம்பட பொறுக்கி குடிகாரன் விஜய் மக்களோட கூட்டணி அமைப்பான். ஃபர்ஸ்ட் ஆட்சியில பங்கு தரனா ஒரே ஒருத்தம் கூட அவன் பக்கம் போல, ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவங்களோட கூட்டணின்னு போனாங்க. இப்ப அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த போய் இந்த பொறுக்கி பையன் கூட நம்ம இருக்கணும், இந்த பொறுக்கி பையன் விஜய் கூட நம்ம இருக்கணும். பொம்பளை பொறுக்கி பையன் பொண்டாட்டிக்கு சோறு போடல, அப்பா அம்மாவுக்கு சோறு போடல, புள்ளிக்கு சோறு போடல, பொண்ணுக்கு சோறு போடல, எல்லாரையும் துரத்திட்டு நடிகை கூட சுத்தி குடும்பம் நடத்திருக்கிறான். இவன் கூட இருக்கிறது நாங்க தேர்தலே நிக்கலன்ட்டாங்க. ஒரு புனிதமான இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் இஸ்லாமிய தோழரோடு நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம். எங்களுடைய இஸ்லாம் அமைப்பு இப்படிப்பட்ட பொறுக்கி பையன் விஜய் கூட தேர்தலை நிக்கிறதா? நாங்க இந்த தேர்தலை நிக்கலன்ட்டாங்க. காங்கிரஸ் இவங்களோட கூட்டணின்னு சொன்னாங்களே, உண்மையிலே காங்கிரஸ்கார் கோவம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு கோவம் வந்துச்சுங்க. சத்தியமா எனக்கு கோவம் வந்துச்சு. காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிருமேன்றதுக்காக இல்ல, போய் இவன் பொறுக்கி பையன், இவன் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி 5 பேர் அடிபட்டு சாகர 5 பேர் அடிபட்டு சாகர நிலைமையில கிடக்குறாங்க. 5 பேர் அடிபட்டு சாகர நிலைமையில கிடக்குறாங்க. தஞ்சாவூர்ல பாட்டு போயினேக்கிறான், உள்ள தண்ணியை போட்டு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு போயினேக்கிறாங்க. அவன் வர வண்டி, அவன் போற வண்டி என்ன, உள்ள தண்ணி பொண்ணு, வரும்போது கையாட்டினு வரான், போகும்போது பின்னால போய் எத்த தாட்டுறானோ என்னென்ன பண்றானோ
ஃபிட்டிங்கு கட்டிங்கு போட்டுன்னு போறோம். இது வரைக்கும் 55 பேர் சாவடிச்சு, 5 பேர் தஞ்சாவூர் அடிபட்டு இருக்கீங்க, பல பேர் மூர்ச்சி போயிட்டீங்க. ஏன் இப்படி அவன் அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி அவன் பின்னால போறீங்க? நீங்க திமுக வாங்கன்னு நான் சொல்ல வரல. அரசியல் பண்ணணும்னா எத்தனோ கட்சிக்கு போங்க. அவன் உங்களை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவன் ஒரு லோஃபருங்க, அவன் விஜய், அவன் ஒரு லோஃபரு. குடிச்சிட்டு அந்த பொண்டாட்டி எப்படி அடிச்சிருக்கான் தெரியுமா சங்கீதாவை? இப்பதான் விஷயம் லீக் அவுட் ஆகுது. பெல்ட்டில் அடிப்பானோ, மூக்கல வாயில ரத்தம் சொட்டுமா அப்படியே சங்கீதா, அப்படி அடிப்பானா போட்டு, காலில் எட்டி உதைப்பானா. விஜயுடைய பொண்ணும் பையனும் ஓடி போய் விஜய் காலில் பிடிச்சுவானா, அம்மா விட்டுடுங்கப்பா, அம்மா விட்டுடுங்க டேடின்னு சொல்லினு செம்ம அடி அடிச்சுட்டு அப்படியே பாட்டில் எடுத்து ராவா குஷ்டு. ஒரு முறை அந்த பாட்டில் எடுத்தே சங்கீதா தலைமையில போட்டு உடைச்சிருக்காங்க. தகவல் இப்பதான் வருது. அவன் பின்னால போய் ஒரு கூட்டம் போய். எனவே இதெல்லாம் சொல்ல வர செய்தி, காங்கிரஸ் அவங்க கூட போதானோன்னு உண்மையில மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப எங்க கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதிலும் தலைவர் தளபதி நேத்து இப்படி என்ன இருப்பார், அது சூப்பர். எனவே 2026 சட்டமன்ற போட்டியதில் 200க்கு அதிகமான தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். தலைவர் தளபதி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, நம் பிரச்சாரத்தை தொடங்குவோம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.